இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கூட இருந்தவரையும் கூட்டணி கட்சியினரையும் ஏமாற்றிவிட்டார். வைத்திலிங்கம் மீது ரங்கசாமி கடும் தாக்கு. தீவிர வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர்கள் சூடு பிடிக்கும் புதுச்சேரி தேர்தல் களம். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கட்சி வெற்றி பெற்று பொறுப்பேற்ற பிறகு சட்டமன்றம் கட்டப்படும் என்றும் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிடும் ஒருவர் கூட இருந்தவர்களையும் ஏமாற்றிவிட்டனர், கூட்டணி கட்சியினரையும் ஏமாற்றிவிட்டனர் என முதலமைச்சர் ரங்கசாமி தனது பிரச்சாரத்தின் போது விமர்சித்தார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் முதலமைச்சர் ரங்கசாமி தனது பிரச்சாரத்தை தட்டாஞ்சாவடி தொகுதியில் ஆரம்பித்தார். அப்பகுதியில் உள்ள புத்தலாய் அம்மன் திருக்கோவிலில் வழிபட்ட பின்னர் பிரச்சார வாகனத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பிரச்சாரத்தை தொடங்கினார். பிரச்சாரத்தில் அவர் பேசும்பொழுது, தட்டாஞ்சாவடி மக்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சொந்த தொகுதியில் புதுச்சேரியில் நான் அடிக்கடி வரவில்லை என இங்கே உள்ள தாய்மார்கள் பெரியவர்களும் வருத்தம். சொந்த தொகுதி நான் புதுச்சேரியில் அடிக்கடி வரவில்லை என இங்கே உள்ள தாய்மார்கள் பெரியவர்களுக்கு வருத்தம். புதுச்சேரியில் இருந்து கொண்டு பல திட்டங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அது தட்டாஞ்சாவடி மக்களால் தான். அது நீங்கள் கொடுத்த வாக்குகள். இங்கிருந்து நான் வெற்றி பெற்றதற்காகத்தான். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல திட்டங்களை கொண்டு வர வளர்ச்சி அடைய செய்தது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. தட்டாஞ்சாவடி, இந்திராநகர், கதிர்காமம் ஆகிய 3 தொகுதிகளும் எனக்கு ஒரே தொகுதிதான் என்று மீண்டும் வெற்றி தந்து நம் புதுச்சேரியில் விடுபட்ட மீதி உள்ள வளர்ச்சிப் பணிகளை செய்ய மக்கள் வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து கடந்த 5 மாதங்களில் மக்கள் எதிர்பார்த்த திட்டங்களை செயல்படுத்தப்பட்டது மக்களுக்கு தெரியும். தற்பொழுது நிறுத்தப்பட்ட திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். குறிப்பாக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் எந்த திட்டங்கள் பாதியில் உள்ளது, அதை எப்படி தொடர்வது என்பது அவர்களுக்கு தெரியாது. எனவே இந்த தொகுதியில் எனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும், இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கலாம் என சிந்தித்து வாக்களியுங்கள் என்றவர். கடந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் யார் யார் இருந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் கட்சியில் இருந்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தவர் தற்பொழுது இங்கு வந்து வாக்கு சேகரிக்கிறார். அவர் என்ன செய்தார்? 5 ஆண்டுகளில் நம்முடைய தேஜா ஆட்சி செயல்படுத்திய திட்டங்கள் அதிகம். குறிப்பாக 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை உயர்த்தி கொடுத்துள்ளோம். இலவச அரிசி, கோதுமை வழங்கப்பட்டு வருகிறது. பொங்கல் பரிசு கொடுக்கப்பட்டது. அதேபோல் பொங்கல் பரிசு 3000 ரூபாய் வழங்கப்பட்டது. சிறிய மாநிலமாக இருந்தாலும் நலத்திட்ட உதவிகள் கொடுப்பதில் நாம் தான் சிறந்த மாநிலம் என மத்திய அரசு கூறியுள்ளது. நாங்கள் வெற்றி பெற்று பொறுப்பேற்ற பிறகு சட்டமன்றம் கட்டப்படும் என தெரிவித்த ரங்கசாமி, இங்கு போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் தனது கூட்டணியில் இருந்தவர்களையும் ஏமாற்றிவிட்டார், கூட இருந்தவர்களையும் ஏமாற்றிவிட்டார் என விமர்சித்தார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் மாநில கழக அமைப்பாளரும் திமுக வேட்பாளருமான சிவா பள்ளிவாசலில் தொழுகை முடித்து வந்த இஸ்லாமியர்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சிவா வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை முகமதியா பள்ளிவாசலில் தொழுகை முடித்து வந்த இஸ்லாமியர்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அப்பொழுது சுல்தான்பேட்டை வளர்ச்சிக்கு தாம் செய்த பல்வேறு திட்டங்களை எடுத்துக் கூறியும் துண்டு பிரசுரம் வழங்கியும் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது மக்களுக்காக ஓடோடி உழைக்கும் உங்களுக்குத்தான் எங்கள் ஆதரவும் வாக்கும் என்று கூறி இஸ்லாமியர்கள் உறுதியளித்தனர். வாக்கு சேகரிப்பின் பொழுது வில்லியனூர் தொகுதி திமுக நிர்வாகிகள் மற்றும் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். செயல் வீரர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காமராஜர் நகர் தொகுதியில் மக்கள் மனதில் முன்னிலை பெறும் தலைவர். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் காமராஜ் நகர் தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வெங்கடா நகர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அவர் ஒவ்வொரு வீடாக சென்று தாம் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் நேரடியாக கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த மக்கள் அவரை வெற்றி வேட்பாளராக கருதி உற்சாகமாக வரவேற்றனர். வீடுதோறும் ஆரத்தி எடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்து பல வீடுகளில் மாடுகளில் இருந்து மலர் தூவி மகிழ்ச்சியுடன் ஆதரவை வெளிப்படுத்தினர். இந்த வரவேற்பு வெங்கடா நகர் பகுதியில் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மக்கள் ஆதரவை காட்டுகிறது. இந்நிகழ்வில் எல்ஜேகே பரப்புரை பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி, பூத் பொறுப்பாளர்கள் அஜிமா, ஜாகிர் உசேன், பரந்தாமன், வார்டு பொறுப்பாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பாஜக சார்பில் மேற்பார்வையாளர் எஸ் பிரசாத், பிரச்சார அணி தலைவர் பாண்டி ரவி, வர்த்தக பிரிவு மாநில தலைவர் மொபைல் சரவணன் மற்றும் நிர்வாகிகள் மணிதரன், ரவி, அண்ணாமலை, சரசு ஆகியோரும் இணைந்தனர். இதேபோல தமிழ்நாடு வணிகர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அந்தோனி தாமஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளான பாஜக, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக நிர்வாகிகளும் உடனிருந்து ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் ஐயப்பன் காக்கையாந்தோப்பு பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இங்கு என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக ஐயப்பன் போட்டியிடுகிறார். தொடர்ந்து தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் அவர் இன்று காக்கையன்தோப்பு பகுதியில் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு ஆதரவாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தியும் அவருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டும் மேலும் அதிமுக தொகுதி தலைவர் ராஜா மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் மிக சிறப்பான முறையில் நலத்திட்ட உதவிகள் மக்கள் அனைத்து மகளிர், குறிப்பாக மகளிர் மத்தியில் நல்ல வரவேற்பு. மயிலம் பொறியியல் கல்லூரியின் சங்கல் 2026 ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தின் தலைசிறந்த கல்லூரியாக விளங்கும் மயிலம் பொறியியல் கல்லூரி வெள்ளி விழாவினை கடந்த சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தின் தலைசிறந்த கல்லூரியாக விளங்கும் மயிலம் பொறியியல் கல்லூரி வெள்ளி விழாவினை கடந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இவ்விழாவிற்கு தக்ஷஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மற்றும் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை தாங்கினார். மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் மருத்துவர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணைச் செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் மயிலம் கல்வி குழுமத்தின் இயக்குநர் முனைவர் செந்தில் அனைவரையும் வரவேற்று பேசினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜப்பன் ஆண்டறிக்கை வாசித்தார். மயிலம் நர்சிங் கல்லூரியின் முதல்வர் முனைவர் தமிழ்ச்செல்வி மற்றும் மயிலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்டின் முதல்வர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். மயிலம் பொறியியல் கல்லூரியின் திறந்தவெளி அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ் திரைப்படத்துறையில் ஒரு முன்னணி நடிகரும் சைப்ரஸ் சர்வதேச திரைப்பட விருதை வென்றவரும் காதல், நகைச்சுவை, அதிரடி மற்றும் குணச்சித்திர வேடங்களில் இயல்பாக நடிக்கக்கூடியவரும் தயாரிப்பாளருமான ஜீவா கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகரும் மேடை பேச்சாளருமான பிளாக் ஷீப் போன்ற இணையதள நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவரும் மிமிக்ரி கலைஞருமான சுட்டி அரவிந்த், பின்னணி பாடகரும் மேடை பாடகரும் சூப்பர் சிங்கர் வெற்றியாளருமான திவாகரன் சந்தோஷ் மற்றும் திரையுலகில் தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகளில் பாடிவரும் பிரபல பாடகியுமான சஞ்சனா கல்மஞ்சே ஆகியோர்களின் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் துறைவாரியாக சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கும் கடந்த கல்வியாண்டில் நடைபெற்ற வளாக தேர்வில் கலந்து கொண்டு 5 லட்சத்திற்கும் மேலாக ஆண்டு ஊதிய தொகுப்பினை பெற்ற மாணவர்களையும் இவ்விழாவில் சிறப்பிக்கப்பட்டனர். மேலும் இக்கல்லூரியில் 20, 15 மற்றும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு சான்றிதழ் மற்றும் கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. பின்னர் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் அறங்காவல் உறுப்பினர்களான கீதா தனசேகரன், கவிதா சுகுமாரன், மருத்துவர் நிலா பிரியதர்ஷினி, மருத்துவர் வைஷ்ணவி, ராஜராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் தக்ஷஷிலா பல்கலைக்கழகத்திலிருந்து துணைவேந்தர், புல முதன்மையர்கள், பேராசிரியர்கள் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்திலிருந்து இயக்குநர்கள், முதல்வர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மயிலம் கல்வி குழுமத்தின் அனைத்து துறையைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கண்டுகளித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை மின்னியல் மற்றும் மின் அணுவியல் துறையின் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் முரளி கிருஷ்ணன் மற்றும் கனி பொறியியல் துறையின் துறை தலைவர் பேராசிரியை முனைவர் பிரியா ராதிகா தேவி சிறப்பாக செய்திருந்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அம்மாநகர் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அம்மாநகர் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகள் டாலி சர்மா, அக்ரம் ஆகியோர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி துண்டு பிரசுரங்களை வழங்கினர். மேலும் வாக்கு சேகரிப்பின் பொழுது வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கணுவாப்பேட்டை திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனின் கணுவாய்பேட்டையில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் கடந்த 19ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று கொடியேற்றம் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலாவும் நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பக்காசுரனுக்கு சாதம் போடுதல் நிகழ்ச்சியும், 25ஆம் தேதி அன்று பாஞ்சாலி திருக்கல்யாணம் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று மதியம் கோட்டை வளைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ள நிலையில் நடைபெற்ற நிலையில் இரவு தீமிதி திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டில் ஆலய சிறப்பு அதிகாரி சந்திரதரன் மற்றும் கணுவாப்பேட்டை கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
நெல்லித்தோப்பு தொகுதியில் 500க்கும் மேற்பட்டோர் எல்ஜேகேவில் இணைப்பு, ஜெயக்குமாருக்கு ஆதரவு பெறுகிறது. நெல்லித்தோப்பு தொகுதியில் பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்து விலகி 500க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களின் முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர். இந்த இணைப்பு நிகழ்ச்சி நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த சமூக சேவகி செல்வராஜ் வாணி அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பேசிய ஜோ சார்லஸ் மார்டின் லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்களுக்கு ஆதரவாக தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார். மேலும் அவர் பேசுகையில், எனது 2 தொகுதிகளையும் என் குழந்தைகள் போல பார்த்துக் கொள்வேன். இந்த 2 தொகுதிகளையும் உலகிற்கு முன்மாதிரியாக மாற்றி காட்டுவேன். மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதே எனது முதன்மை நோக்கம் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து முறையிட்டனர். அவர்களின் குறைகளை ஒவ்வொன்றாக கவனமாக கேட்டறிந்த ஜோ சார்லஸ் மார்டின், வெற்றிக்கு பிறகு உங்கள் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். இந்நிகழ்வில் நெல்லித்தோப்பு தொகுதி வேட்பாளர் ஜெயக்குமார், பொதுச் செயலாளர்கள் சுரேஷ் பாபு, துரைசாமி, பரப்புரை பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி, நெல்லித்தோப்பு பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சிவா ஒதியம்பட்டு பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் திமுக மாநில அமைப்பாளர் சிவா நேற்று அத்தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்பொழுது அப்பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் தாம் செய்த வளர்ச்சிப் பணிகளை பட்டியலிட்டும் துண்டு பிரசுரம் வழங்கியும் வாக்குகளை சேகரித்தார். வாக்கு சேகரிப்பின் பொழுது திமுக நிர்வாகிகள் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள், கட்சியின் உறுப்பினர்கள் உடனிருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் வேட்பாளராக போட்டியிடும் சாய்ஜே சரவணகுமார் இன்று திருபுவனைப்பாளையம் பகுதியில் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடி கொம்முனியன் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் ஏ.கே. சாய்ஜே சரவணகுமார் விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து இன்று திருபுவனை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் சென்று திருபுவனைப்பாளையம் பகுதியில் வீடு வீடாக சென்று தமிழக வெற்றிக் கழக சின்னமான விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா ஜகு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா திருபுவனை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் பொழுது கூட்டணி கட்சியின் தோழர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு மற்றும் கொம்பாக்கம் பகுதியில் என்ஆர் வேட்பாளர் ரவிக்குமார் ஜகு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் இன்று கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு, கொம்பாக்கம்பேட், முஸ்லிம் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் அங்காளன் திருபுவனைப்பாளையம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருபுவனை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக களம் கண்டு பொதுமக்களால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட அங்காளன் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதியை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு பணிகளை செய்து மக்கள் மனதில் இடம்பெற்ற நிலையில் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் திமுகவில் போட்டியிட தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தனது விருப்பத்தை தெரிவித்தார். இதனை பரிசீலனை செய்த கழக பொறுப்பாளர்கள் திருபுவனை தொகுதியின் திமுக வேட்பாளராக அங்காளன் அவர்களை நியமித்து இந்த நிலையில் தொகுதிக்குட்பட்ட திருபுவனைப்பாளையம் பகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்காளர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி கூட்டணி கட்சி ஆதரவாளர்களுடன் இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் பொழுது திமுக வேட்பாளர் அங்காளன் அவர்களுக்கு பொதுமக்கள் வண்ண மலர்களை தூவி ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள்.
கூட இருந்தவரையும் கூட்டணி கட்சியினரையும் ஏமாற்றிவிட்டார். வைத்திலிங்கம் மீது ரங்கசாமி கடும் தாக்கு. தீவிர வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர்கள் சூடு பிடிக்கும் புதுச்சேரி தேர்தல் களம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.